ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கு வணக்கம். பொம்மிமா சமைச்சல்லைங்க முருங்கை தலையில் சூப்பு செய்ய பாருங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை நான் ஒரு கைப்பிடி கழுவி நல்லா வச்சுருக்கேங்க, அலசி நல்லா வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம் இருக்குல்லைங்க, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வைக்கிறேங்க. கொஞ்சம் 4-5 பூண்டு பொடியாக அரிஞ்சு வச்சுக்க, ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. தேவையான பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி எல்லாம் போட்டு செய்யுங்க. இப்போ வடிச்சிட்டு நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த சூப் அவ்வளோ எண்ணெய் இழுக்காதுங்க, நம்ம 1.5 ஸ்பூன் விட்டா போதுங்க. இப்போ இந்தளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ பிரியாணி எல்லாம் இருக்குல்லைங்க, 2 எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ இங்கே பிரியாணியில் 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், ஒரு பட்டை தாங்க எடுத்து வச்சுக்கிறேன். இது குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க, நல்லாயிருக்குங்க. முருங்கை எல்லாம் மொட்டி வலிக்க ரொம்ப நல்லதுங்க. அப்போ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லோரும் குடிக்கலாங்க, பெரியவங்க இருந்து சின்ன வரைக்கும் குடிக்கலாம். இப்போ நல்லா பட்டைக்கிழமை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு தக்காளி, பூண்டு கொஞ்சமாக தாங்க, ஒரு 5-6 பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இடிக்கல அரிஞ்சு தான் வச்சுருக்கேன். இப்படி நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. அந்த ஜூஸ் குடிக்கும்போது வெங்காயம் கடிப்படம் நல்லாயிருக்குங்க. இப்போ இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வதக்கிட்டு கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டை இடிச்சும் போடலாங்க, அரிஞ்சும் போடலாங்க. இப்போ தக்காளியும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கிண்டிக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. ஒரு வாசத்துக்கு தாங்க அழகாக இருக்கும், ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், குடிக்க நல்லாயிருக்கும். இப்போ இந்தளவுக்கு வதக்கியாச்சுங்க. இப்போ தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கி நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ தேவைக்கே இருக்குல்லைங்க, நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 பேர் ஜூஸ் சூப் குடிக்கிற அளவுக்கு நான் ஊற்றுறேங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டுங்க. ஒரு 5 கிளாஸ் வர மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா அப்படியே கிண்டி விட்டுருக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொஞ்சம் மீடியமான ஸ்பீடில் வச்சுக்கலாங்க. இப்போ தேவைக்கான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போ கம்மி பண்ணி அடுப்பு வச்சிடலாம். மீடியமாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த பச்சை வாசம் எல்லாம் போகட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சிச்சுங்க. 10 நிமிஷம் நான் கம்மியில் தான் வச்சேன். நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ இருக்குல்லைங்க, முருங்கைக்கீரை இருக்குல்லைங்க, அலசி வச்சது நம்ம அள்ளி போட்டுடலாம். போட்டு ஒரு 3-4 செகண்ட் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. கீரையை ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க விடணும் வேணாங்க. இப்போ எல்லாம் அள்ளி போட்டலாம். கீரையை 2-3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. கீரை நம்ம இறக்கிடலாம். இப்போ ஒரு கொதி வரப்போது பாருங்க. இப்போ நல்லா ஒரு கிண்டிடலாங்க. இப்போ ஒரு செகண்ட் ஆயிடுச்சு, நம்ம இறக்கல. 2-3 செகண்டில் ஆயிடுச்சுங்க. இப்போ இறக்கிடலாங்க. இப்போ பாருங்க, இப்போ இறக்க போட்டேன்னு ஒரு 1/4 கரண்டி நம்ம மிளகு போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள், வெறும் மிளகுத்தூள் தாங்க போட்டுக்கிறேன். போட்டுக்கோங்க. இப்போ இறக்கிடலாம். இறக்கி வச்சு இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா சூப்பரான சூப் ரெடி ஆச்சு. இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. மீண்டும் சந்திப்போம்.